எசன்ஸ் அஸ்டர் 2K நேரலைனருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு அதிசார பெயர்ச்சி. குரு பகவான் என்றாலே தங்கம், பணம், குழந்தைகள், குரு இவங்களுக்கெல்லாம் யார் அதிபதினா குரு பகவான் தான். குரு பகவான் மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்படி பெயர்ச்சி ஆகும்போது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நற்பலனும் எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணுன்றதை பத்தி நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமான ஒரு பெயர்ச்சி ஆகிறது. இந்த பெயர்ச்சியின் வழியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன நன்மைகளை அடைய போறாங்க, எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல தன்னை சரி பண்ணிக்கணும் அப்படின்றத. ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மிகுந்த நன்மை. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை. ஸோ அப்போ குரு பகவானுடைய எந்தெந்த பாவகங்கள் உங்கள் ராசியை பார்க்குறாரோ அந்த பாவங்கள் எல்லாமே மிகுந்த நற்பலனை கொடுக்குவார். அதே குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு பாவத்தை உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரோ அது சார்ந்த ஒரு அழுத்தம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, யார் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வு நடப்போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பெயர்ச்சி பலன் என்ன இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராசிக்கு குரு பகவான் 8ல் இருந்த குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு வர்றாரு, கடகத்துக்கு. ஸோ அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு பொண்ணான ஒரு காலகட்டம் சொல்ல முடியும். ஏன்னா போன விஷயத்துல பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்த நிறைய அவமானம், இருந்த காசை யார்கிட்ட கொடுத்துட்டு அது திருப்பி வர முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. சில பேருக்கு பொருளாதார கடன் உதவி பண்ணியிருப்பாங்க, அந்த கடன் திருப்பி வாங்க முடியாம. ஸோ அந்த கடன் இப்போது திருப்பி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கொடுத்த காசு உங்ககிட்ட வரும். இதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம். இதை தாண்டி என்னங்க உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அதே போல என்னன்னாக்கா நிறைய இந்த காலத்தில் ஆன்மீக பயணங்கள் செய்வீங்க. நிறைய இஷ்ட தெய்வ வழிபாடுக்காக ஆன்மீகம் பயணம் செய்வீங்க. நிறைய ஆன்மீகத்தை சார்ந்த அந்த உறவுகள் எல்லாமே பக்கத்தில் வரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்க கோயில், இந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போகலான்னு உங்களை கூப்பிடுவாங்க. அதே போல் என்னக்கா குழந்தைகள் சார் குழந்தைகளோட எதிர்காலத்தை வச்சு யோசிச்சே பார்த்தீங்கன்னா நிறைய மன அழுத்தத்தில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க அதிகமாக இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஒரு ரிலீஃப். அப்பா என் குழந்தை இனி ஏதோ ஒரு விதத்தில் அடுத்த நிலைக்கு போயிடும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இந்த காலகட்டத்தில் அதிகமாக உருவாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த குழந்தை பேருக்கான ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க. அது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் இறைவன் புண்ணியத்தினால இல்லை உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலமே அது சக்ஸஸ் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகுந்த ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலம். கொடுத்த காசு திருப்பி வரும். ஏன்னா ஏமாந்துட்டோம், விட்டுட்டோம், தொலைஞ்சிச்சு. நிறைய பேருக்கு என்னக்கா தொலைந்த பொருட்கள் திருப்பி கூட கிடைப்பதற்கான வாக்கு இருக்கு. எங்கேயோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு தங்க நகையை தொலைச்சிருப்பாங்க. குறிப்பாக என்னக்கா மூக்கில் போடுற மூக்குத்தி இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நெத்திச்சுடி இந்த மாதிரியான ஏதோ ஒரு தங்க ஆபரணங்கள் துளைந்து இருந்தால் அந்த பொருள் இப்போ கிடைக்கும். இல்லை தொலைந்த பொருள் நிறைய பேர் திருட்டு போயிருந்துச்சுன்னா அந்த பொருள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைச்சிரும். ஏங்க உங்கள் பொருள் அந்த திருட மாட்டிக்கிட்டான் வாங்கிட்டு போங்க. இல்லை நிறைய எங்கே மிஸ் ஆயிடுச்சு, உங்கள் பொருள் இங்கே இருந்துச்சு, ஏதோ ஒரு கொரியர் வரும். இந்த மாதிரி இல்லை உங்கள் வீட்டிலே எங்கேயா கட்டிலுக்கு அடியில் பீரோ கடியில் எங்கேயாவது இருக்கும். பார்த்தீங்கன்னா அது நீங்கள் பெருக்கும் போது டக்குன்னு கண்ணில் படும். ஸோ இந்த மாதிரி துளைந்த பொருட்கள் கிடைப்பதற்கான விஷயம் எல்லாமே இருக்குது. ஸோ குருவோட பார்வை பெறுது, குருவோட இருக்கு. அதனால உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் வழிபாட்டின் மூலயமாக உங்களுடைய ஆன்மீகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இஷ்ட தெய்வத்தை வழிபாட நல்லா பிடிச்சிக்குங்க. இந்த காலகட்டம் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். ஸோ அதனால இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் வாழ்வில் உன்னதமான பயிற்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.